يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف محمد وعلى آله وأصحابه أجمعين. இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், நிச்சயமாக உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் சங்கைக்குரியவர், மரியாதைக்குரியவர், கண்ணியத்துக்குரிய யார் என்று சொன்னால் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ்வின் இறையச்சத்தால் உள்ளவர்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஹஜரத் அவர்களிடம் தன் பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள். சபையை கூட்டினார்கள். கூட்டி சொன்னார்கள், எனக்கு என் மகனுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமுள்ள ஒரு உஸ்தாத் தேவை. நம்ம நாட்டில் யாராவது அப்படி இருந்தால் தெரியப்படுத்துகள் சொல்லப்பட்டது. அப்போ சொன்னாங்க, இது மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் ஒரு உஸ்தாது ஹஜரத் அவர்கள் ஓதி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு அவருக்கு வந்து படிக்கக்கூடியவர்கள் நிறைய மாணவர்கள் படிக்கின்றார்கள். சங்கையானவர், மரியாதையானவர், அவருக்கு தங்களுடைய பிள்ளையை ஒப்படைத்தால் நன்றாக எடுத்து என்று ஆலோசனை சொல்கிறார்கள். மன்னர் சொல்கின்றார்கள், அப்படி என்றால் அவரை அழைத்து நமது அரண்மனைக்கு வர சொல்லுங்கள். அவர் நினைப்பதை விட நாம் அதிகமாக அவருக்கு ஊதியத்தை கொடுப்போம் என்று சொன்னார்கள். மன்னர் இடத்திலிருந்து அரசபையிலிருந்து என்ன செய்கின்றார்கள், அரசபையை அந்த அமைச்சர்கள்லாம் வருகின்றார்கள். அந்த கிராமத்துக்கு வந்தவுடனே கிராமே அதிசயது பார்க்கிறது. நமது ஊருக்கு என்ன ஒரு பெரும் பட்டளத்தோடு வருகின்றார்களே, யார் என்று விசாரிக்கின்ற இடத்துல மன்னர் அரசபை அனுப்பியிருக்கார். நேராக அந்த உஸ்தாது அவர் வீட்டுக்கு போனார்கள். சலாம் சொன்னார்கள். உள்ளே வர சொன்னார்கள், மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு படித்து கொடுக்க வேண்டும், ஓதி கொடுக்க என்பதற்காக வேண்டி தங்களை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னார்கள். அந்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், இங்கு நிறைய பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அன்றாடு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கின்றார்கள். எனவே துணிச்சல் வேண்டும், அதற்கு தைரியம் வேண்டும். சொன்னார்கள், உங்களுடைய மன்னருடைய பிள்ளையை டெய்லி கொண்டு இங்கே வந்து விடுங்க, விட்டுட்டு போங்க, அந்த பிள்ளைக்கு நான் படித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த செய்தியை போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. மன்னர் கோவப்பட்டு விட்டாங்க. ஒரு மன்னர் கூப்பிட்டு ஒரு வரலையா, அடுத்த உத்தரவு சொன்னாங்க, அரசு உத்தரவு. முன்னால் மன்னர் உத்தரவு, இப்போ அரசு உத்தரவு, நீங்கள் போய் சொல்லுங்கள். அரசு உத்தரவு கண்டிப்பாக கட்டுப்படுத்த ஆகும். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வர அரசு ஒரு சட்டம் போட்டு உத்தரவு கொடுத்துருச்சுன்னா கட்டுப்படணும், அது நியதி. இப்போ சொல்லுகிறேன், இந்த அரசு உத்தரவு அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், அவங்களுக்கு வர சொல்லுங்கள். அந்த ஓலையை கொண்டு வர்றாங்க. அரசபையிலேருந்து என்ன செய்ய, அந்த அமைச்சர்கள் சொன்னார்கள், இது மாதிரி அரசு உத்தரவு உங்களுக்கு வந்திருக்கின்றது, நீங்கள் உடனே கரப்படுங்க. அந்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், அரசு உத்தரவா? ஆமாம், என் செருப்பு கூட வராமல் போய் சொல்லுங்கள். அரசு உத்தரவா? என் செருப்பு கூட வராமல் போய் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு துணிச்சல்! இந்த செய்தியை மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் முடியுமா அது? சாதாரண சிறு சிறு பொறுப்பில் இருக்கக்கூடிய வீட்டுக்கே போகலனுக்கு நிலைமை என்ன ஆகும்? அதோட கொஞ்சம் பெரிய பொறுப்பில் இருந்தாங்கன்னா எம்எல்ஏவோ எம்பியோ
இருந்தாங்கன்னா என்ன நிலைமை இன்றைக்கி நடக்கும்? வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஹஸரத்தை பார்த்து ஓதி கொடுக்கணும், போக மாட்டேன்னு சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? இவங்க சொல்லக்கூடிய வார்த்தையும் கடினமான வார்த்தை. இந்த செய்தியை போய் சொல்லுகின்றார்கள் மன்னரிடத்தில். மன்னர் புறப்பட்டு மகனை கூப்பிட்டு நேர கிராமத்துக்கு வந்துட்டாங்க. மன்னர் இறங்கி வந்து அந்த வீட்டில் தாழ்ந்த வீட்டு குடிசையில் நுழைந்து மகனை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதை நான் தேடிக்கொண்டிருந்தேன், தகுதியான உஸ்தாதை, என் பிள்ளை கல்வி கற்பதற்கு தகுதியான உஸ்தாதை நான் தேர்ந்து செய்திருக்கிறேன், என் பிள்ளையை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்க. காலங்கள் உருண்டோடின. ஒரு சமயத்தில் அசருடைய நேரத்தில் வெளியில் என்ன செய்கிறார்கள், அவங்க செல்கின்ற நேரத்தில் அசர் தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்வதற்காக வேண்டி மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகனாரை தண்ணி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, ஒளி செய்கிறாங்க. மன்னருடைய பட்டணம் பக்கத்தில் வந்துருச்சு. காலுக்கு தண்ணி ஊற்றிக்கிருக்காங்க, மன்னர் பட்டணம் வந்துருச்சு. அரசே வராது, வந்தாலும் சரி என் செருப்பு வரான்னு சொன்ன அந்த ஹஸரத்திட்ட, அந்த உஸ்தாதிட்ட மன்னர் பார்க்குறாங்க. மன்னுடைய மகன் ஒளி செய்வதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றி கொண்டு அதன் காலுக்கு ஊற்றிக்கிறத மன்னர் பார்க்குறார். எப்படி இருக்கும்? இதுக்காக நான் உன்ட்டு அனுப்பினேன், எப்படி போச்சு, என் பிள்ளை எப்படியா செய்வீங்க அப்படிலாம் வந்துடும்ல. மன்னர் இறங்கி வந்தார். சொன்னார்கள், பெருந்தகை அவர்களே, நான் பார்ப்பது இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கையிலே தண்ணி வைத்து இன்னொரு கையிலே வந்து உங்கள் காலை தொட்டு கழுவ வேண்டும். 2 கையில் ஊற்றக்கூடாது. என் மகனை நான் எந்த கோலத்தில் காண வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், ஒரு கையிலே ஜொக்கிலே தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டும், இன்னொரு கையிலே தங்களுடைய காலை பிடித்து கழுவ வேண்டும். இந்த மரியாதை நான் எதிர்பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு யூதனுடைய ஜனாசா வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். சஹாபர் மக்கள் கேட்டார்கள், முஸ்லீம் இல்லையே, ஒரு மூமின் இல்லையே, ஒரு யூதனுடைய ஜனாசாக்கு நாங்கள் ஏன் எந்திரிக்க வேண்டும்? அது ஒரு மையத்து ஜனாசா, அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் சொன்னார்கள். சையதுனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக தன் பிள்ளை வருகின்ற என்பதற்காக எழுந்து நிற்பார்கள். போய் இந்த குழந்தைய வர சொல்லுவாங்க. அந்த அம்மா வர சொல்லி நெத்தியிலை முத்தமிட்டு தன் அருகில் உட்கார வைத்து பிறகு கேட்பாங்க, என்ன விஷயம் வந்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ, அத்தா வந்துட்டாங்கட்டு பிள்ளை எஞ்சி நின்று போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று உட்கார வைப்பாங்க. மரியாதை என்பது மிக முக்கியமானது. பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மேல் இருக்கும்போது, பெற்றோர்கள் கீழ் இருக்கும்போது, பெற்றோர்கள் கீழ் இருக்கும்போது, தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயார் என்பது அவர்கள் கீழ் இருக்கும்போது நம் மேல் உட்காரக்கூடாது. சேரில் இருந்தாலும் சரி, சோபாலாக இருந்தாலும் சரி, வேலை எந்த சாதனையும் மேலே உட்காந்து கண்ணியக்குறவு மரியாதை இல்லை. அவர்கள் மேலே உட்கார்ந்துருக்கிறார்கள், நம்ம மேலே உட்காரலாம், அது பிரச்சனை இல்லை. அவர்கள் கீழே உட்கார்ந்துருக்கும் போது நம்ம மேலே உட்கார்றது அதப்புக்கேடு, ஒழுக்கக்கேடு, மரியாதைக்கேடு. ஸல்லல்லாஹு சொல்வார்கள், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவன், பெரியோருக்கு மரியாதை செலுத்தாதவன் நம்மை சார்ந்தவர் அல்ல. இப்போ சிறு குழந்தைகள் மீது இரக்கம் காட்டணும். அப்படிலாம் கத்தக்கூடாது. அந்த பிள்ளை என்ன தப்பு நம்ம பிள்ளை செய்யக்கூடாதுப்பா. ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் ஒரு வயசானவங்க ஒளி செய்கிறாங்க, தப்பாக ஒளி செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு வம்சத்தில் வந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்த பெரியவங்க பார்த்து சொன்னாங்க, பெரியவங்களே, அப்பாவே, நான் ஒளி செய்கிறேன்,
ஏதாவது தவறு இருந்தால் சொன்னீங்கன்னா நான் திருந்திக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை மரியாதை நிமித்தமாக அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெரியவர் சரின்னு சொன்னாங்க, ஒளி செஞ்சாங்க. ஒளி செஞ்ச பிறகு விளங்குச்சு நம்ம தப்பாக செய்கிறோம். இப்போ மரியாதை என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜில் குபா பக்கத்திலே பிஇருல் அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் பிஇருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னா குளுமையான காற்று அடிக்கும், நிழல் யாருக்கானு போவாங்க. ஒரு சமயத்தில் போகின்ற நேரத்தில் அந்த கிணறு சின்ன கிணறு, ஒரு 3 பேர் உட்காரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, காவலாளி திறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்றாங்க, அந்த கிணத்துக்குள்ளே காலை விட்டு அப்படியே அலப்பிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு உட்காடுறாங்க. சித்திக் நாய் வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு. இப்போ காவலாளி போய் கேட்குறாங்க, யாருன்னு கேட்குறாங்க. நான் அபூபக்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, அந்த கிணத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் காலை தொங்க போட்டு அந்த தண்ணியில் அப்படியே கால் நனைச்சிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்து வர்றாங்க, அவனும் சலாம் சொல்கிறாங்க. கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அனுமதி கொடுத்தாங்க. இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க, உட்காடுறாங்க. அந்த கொள்ள அளவு 3 பேர் உட்கார அளவுக்கு தான் இருக்கும். மூன்றாவதாக சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கிடைக்கிறது, உள்ளே வர்றாங்க. உள்ளே கரெக்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மரத்து பக்கத்தில் உட்காருங்க, நிழலாக இருக்குது, இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மரியாதை நிமித்தம் அங்கே உட்கார்ந்தாங்க. சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலும் அந்த கிணத்துக்கு வந்தால், கிணறு சும்மா இருந்தால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக இந்த இடத்துல உட்கார சொன்னாங்க. அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் நடந்துச்சு. அப்போயும் அந்த கிணத்துக்கு வந்தாங்க. அங்கே காலியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மரியாதை நிமித்தமாக அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காருவாங்க. தன்னுடைய ஆட்சி காலத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலேயும் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வந்து சலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் மரியாதை நிமித்தமாக அந்த மரத்து பக்கத்தில் உட்காரும். இதெல்லாம் பார்க்கின்ற இடத்துல நமக்கு வந்து விளங்கி கொள்ள வேண்டும், மரியாதை என்பது தன்னால் வர வேண்டும். பெரியவங்களை பார்த்தா, முன்னாடிலாம் பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம ஒரு வயசில் வந்து மூத்தவங்க வந்தாங்கன்னா இந்த பாதையில் வந்தாங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவோம். அப்பா இந்த ஆள் வர்றாருப்பா, சத்தம் போட்டாலும் போட ஒரு கம்பு வச்சுருக்காருன்னு ஓரமாக ஒதுங்கி கட்டுருவோம். பள்ளியாத்தில் அப்படின்னு சொன்னால் போதும், எல்லாம் அப்படியே பிள்ளைகளாம் சைலண்ட் ஆகிடும். இன்னைக்குள்ள பிள்ளை என்னென்னா, அந்த 2 வீலர்லையும் சைக்கிள்லையும் நடந்து போனால் பெரியவங்களை மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது மட்டும் இல்லை, கேலியும் கிண்டலும் நையாண்டியும் அதிகமாகிவிட்டது. விளங்கி கொள்ள வேண்டும், பெரியவங்களை மதிச்சே ஆக வேண்டும். இப்போ மரியாதை என்பது பெரியவர்கள் மீது மதிக்கணும், கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் மீது மதிக்க வேண்டும். அது எந்த மதத்தை சார்ந்தவந்தாலும் சரியே, எந்த கல்வியாக இருந்தாலும் சரியே, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு கண்டிப்பாக மரியாதை செலுத்தி ஆக வேண்டும். அவர்கள் சகஜமாக பழகிறார்கள் என்பதற்காக வேண்டி தோல் மேல் தோல் போட்டுக்கொண்டோ அல்லது மரியாதை நிமித்தமாக நடப்பதோ அது சரியான அதல்ல. இப்போ மரியாதை என்பது நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு அந்த மரியாதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னார்த்து இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் ஒழுங்குமுறைமாக நடக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தாங்க, நிறையா பேர் வர்றாங்க, அஜத்து மாதிரிலாம் வர்றாங்க. நம்ம பிள்ளை போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிறது நம்ம தான் கண்டிக்கணும். இப்படிலாம் உட்காரக்கூடாதுப்பா, பெரியவங்களாம் கீழே உட்காந்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கு துவா செய்தக்கா வந்திருக்காங்க, மேலாம் உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும்னு சொல்லணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக நம்ம அந்த செல்வத்தை அங்கே காட்டக்கூடாது. மரியாதை என்பது அல்லாஹ் தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளோ மரியாதை சேர்த்தினான். மெஹராஜுக்கு அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்து நஜ்மிலே, ஃபக்கான காப கௌசைனி அவ் அதுனா.
வில்லின் இரு முனை போல் அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி உட்கார்ந்தார்கள். எப்படி? அத்திஹாத்தில் உட்கார்ந்தார். அல்லாஹ் உட்கார்ந்து தேவையில்லையே. நபிக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், நபியும் மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். அப்போ மரியாதை என்பது இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே ஊடுருவி இருக்க வேண்டும். யாருக்கும் யாரும் சலித்தவர்கள் அல்ல, யாருக்கும் யாரும் இளைத்தவரும் அல்ல. செல்வம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும், நாளை இன்னொருத்தன் சென்றுவிடும். மனிதன் என்பதும் இந்த கொண்ட நாள் இருப்பான், நாளை மறுத்தாயிடுவான். எனவே இருக்கும் காலத்திலே யாருக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அதை நாம் செலுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளே சங்கை செய்வான். அக்கு சுப்ஹானஹு வ தஆலா மரியாதையோடு நடப்பதற்கு பாக்கியம் செய்வானாக. வஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி ஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலி அஹ்லில் பைத் வஸல்லிம் வஸல்லி அலா ஜமீஇல் அன்பியால் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.